வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோவில் கீவேர்டு மூலிமா எப்படி திக்ஷா ஆப்பில் நம்ம சர்ச் பண்ணி ஒரு கண்டென்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் திக்ஷா இணையதளத்தை எப்படி கணினியில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் நேரடியாக கூகுளில் ப்ரௌசருக்கு போயிட்டு கூகுளில் diksha.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே உங்களுக்கு கீழே திக்ஷா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்ற அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இது தாங்க நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய திக்ஷா வெப்சைட்டு. இது நம்மளுடைய நேஷ்னல் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் அவர் டீச்சர்ஸ் அவர் ஹீரோஸ் இந்த டாப்பிக்கு கீழே இந்த நம்மளுடைய திக்ஷா ஆப்போட அதே ஐக்கானோட இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இருக்கும். அதை பார்த்துக்குங்க. அதில் இங்கே பாருங்கள், மேலே எக்ஸ்ப்ளோர் கண்டென்ட்ன்ற ஏரியா இருக்கா பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்ப்ளோர் கண்டென்ட் அப்படின்ற பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஃபில்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் டயல் கோட் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இந்த டயல் கோட் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. நாம் ஏற்கனவே கியூஆர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்ஸ், லெட்டர்ஸ் வித் நம்பர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, 6 டிஜிட் கோடு. இந்த கோடை எடுத்து நீங்கள் இங்கே அப்ளை பண்ணி இப்போ நீங்கள் சப்மிட் கொடுங்க. அல்லது நீங்கள் நேரடியாக இந்த சர்ச் ஆப்ஷனில் கூட அந்த கோடை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கான கண்டென்ட் அங்கே கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு புத்தகத்துக்கும் கியூஆர் கோடு மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சில பிரத்யேக எண்கள் இங்கே இருக்குது. அதெல்லாம் ஒரே இடத்துல நாங்கள் இங்கே கொடுக்க போகிறோம். டெர்ம் 1 ப்ரைமரி செக்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டு வரைக்கும் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது இதை நீங்கள் அந்த சர்ச் ஆப்ஷனில் கொடுத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாண்டர்ட் 1 தமிழ் லாங்குவேஜ் டெர்ம் 1ன்னு அந்த சர்ச் ஆப்ஷனில் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான மொத்த கண்டென்ட்டும் அங்கே உங்களுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். இதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் நேரடியாக சர்ச் பண்ணிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 9th இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெர்ம் 1ல் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா 9th இங்கிலீஷில் மொத்தம் 24 QR கோடு இருக்குது. அதுக்கு உண்டான அனைத்து கண்டென்ட்டும் அங்கே ஒரே இடத்துல உங்களுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். தேவையானதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் டிஜிட்டல் கண்டென்ட்டுக்கான கீவேர்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். இதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இதில் B104 அப்படின்ற புத்தக எண்ணை மட்டும் போட்டாலே போதும். இந்த சர்ச் ஆப்ஷனில் அப்படி போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த புத்தகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து வகையான கண்டென்ட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பாக சொல்ல போனால் இப்போ ஃபஸ்ட்டு லெசனுக்கு உண்டான அந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கு உண்டான இதை நீங்கள் உங்கள் தேர்ந்தோம்னா B104 யூனிட் 1, அதுதான் யூனிட்ன்றது யூன் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் இங்கே கொடுத்துருக்கிற B104 என்பது ஸ்டாண்டர்ட் 1 EVS TM டெர்ம் 1 புத்தகத்திற்கு பிரத்யேக எண்ணான U1 அல்லது யூனிட் 1 என்பதை குறிப்பதற்கான குறியீடாகும். அல்லது நீங்கள் பாட தலைப்பு கூட பாட உட்தலைப்பு கூட ஒரு சில டைமில் கொடுக்கலாம். அது ஒரு சில டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு சிங்க் ஆகும். ஏன்னா பாட தலைப்பு கூட அந்த கண்டென்ட்டு கூட இணைச்சி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மேலும் தகவல்களுக்கு நீங்கள் வழக்கம் போல் இந்த பிளாக் ஸ்பாட்டுக்கு எழுதுங்க. நன்றி, வணக்கம்.